ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நான் பிஎஸ்ஆரில் அடித்த ஒரு ஃப்ளூக் ஷாட்ஸ்னா இந்த மேட்ச் ஃபுல்லாகவே ஒரே ஃப்ளூக்காக அடிச்சிருப்பேன். குரல் ஒரு மாதிரி இருக்குதுன்னு பார்க்காதீங்க, சளி பிடிச்சிருக்கு. இப்போ அங்கே ஒருத்தனை பார்ப்பேன்ல, இதோ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து போடுவேன். அவன் ப்ரோன்னு நினச்சா இங்கே வந்து ஃபஸ்ட்டே அடிவாங்க பார்த்தேன். செம அடி. நெக்ஸ்ட்டு லூட் அடிக்கலான்னு போனேன். லூட் அடிச்சுட்டு அப்படியே அங்கே போய் அடிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஒன் டேப்பும் இல்லை. அங்கே டீம்மேட்ஸ் அடிச்சுக்கிட்டே இருந்தான். மொதல் ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு பார்த்து அது அடிக்க முடியுமா முடியாதான்னு பார்த்து சொல்லுங்கள். ஆனால் ரெண்டாவது ரவுண்டு அடிச்சதுன்னா செம தூக்கு. அந்த மாதிரி கேஸ் உங்களுக்கு நடந்துருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு நடந்துருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இதோ இந்த ரவுண்ட் தான் ஷாக்கிங்காக இருக்கும். எனக்கு செமையாக ஃப்ளூக்லேயே அடித்தேன் காய்ஸ். சளி பிடிச்சிருக்கு. இந்த சளி பிடிச்சிருக்குது வேறு கடுப்பாகுது ரெக்கார்டிங் பண்ண பேச்சில். அப்படியே நானானு காமிக்க M500 வச்சு ஒரு 2 புல்லட்டை சுட்டுட்டு போனேன். கரெக்டாக அங்கே போய் இப்போ ஒரு ஃப்ளூக் ஷாட் உலாம் பார்க்கணுமே, 4 ஷாட்டு, அதில் 3 ஷாட்டு சும்மா செமையாக இருக்கும். ஆனால் சும்மா இப்போ நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி இருக்குன்னு. இங்கே பார்ப்பேன் ஒரு எனிமியை. இப்போ ஒரு எனிமியை பார்ப்பேன். ஃபஸ்ட்டு புல்லட்டு எங்கேயும் படாது மண்டை. நெக்ஸ்ட் இன்னொருத்தனுக்கும் அதே மாதிரி. இன்னொருத்தனுக்கு அங்கே போய் உட்காந்து அப்படியே நேராக மண்டையிலேயும். நெக்ஸ்ட் இவன் ஏஸ் அடிக்கணும்னு சொல்லி அல்ட்டியே பிடிச்சிட்டேன் கைஸ். நெக்ஸ்ட்டு இந்த ரவுண்டை ஒன் டேப்னு அடிப்பேன். ஆனால் இந்த ரவுண்டு ஒழுங்காகவே ஒன் டேப் உள்ளாது. செட்டு ஏன்னு தெரியல, தானாகவே ஒன் டேப் உள்ளது. என்னுடைய சென்சிட்டிவிட்டி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இதே ஏசை நான் நாளைக்கு எப்படியா இருந்தாலும் ஷார்ட்ஸ் போடுவேன் கைஸ். பார்த்து கொஞ்சம் லைக்கெல்லாம் போட்டு விடுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வேறு வேணும். நம்ம வெறும் 50 தான் வச்சுருக்கோம். லைவ் போட எதுக்கு ப்ரோ லைவ் போட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்காதீங்க. லைவ் போட என்ன ஒரு ஆப் தேவை கைஸ். அந்த ஆப்பை ஏற்றணும். இன்னும் ஒரு 2 வாரம்குள்ளே போட்டுருவேன் ஒரு லைவ். ரொம்ப சளி பிடிச்சிருக்கு. இப்போ பாருங்கள், இங்கே போவேன். ஒரு எனிமிக்கு சும்மா ஸ்கோப்னா போட்டு அடிப்பேன், மண்டையிலேயே விழுந்துட்டேன். பாருங்கள், இப்போ கீழே போயிட்டு அடிப்பேன். அதுதான். நெக்ஸ்ட்டு இங்கே போவேன். இப்போ இங்கே வரைக்கும் மண்டை. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு நான் விளையாட போச்சு எனிமி எங்கேருந்து அடித்தானே தெரியல. ஆனால் வீடியோவை பார்க்க பேச்சலன்னா தெரிஞ்சு கீழே இருந்து. நானும் என்ன மேலெல்லாம் போக முடியாதுன்னு பார்த்தேன், கீழே இருந்து அடிச்சிருக்கான். நெக்ஸ்ட்டு நம்ம டீம்மேட்ஸே இந்த ரவுண்டை முடிச்சிருவானுங்க. நம்ம டீம்மேட்ஸ் எல்லாம் ஒழுங்காக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வேர்ல்டு பிளேயர்ஸு. எனக்கு ஸ்குவாட் இல்லை. யாராவது என் கூட கேம் ப்ளே பண்ணணும்னா வாங்க. நாளைக்கு என்னுடைய சஸ்பெண்டான ஐடியை எடுத்துகிட்டு வரேன். யூஐடியை நாளைக்கான வீடியோவில் காமிக்கிறேன். ஓகேவா கைஸ்? இந்த ரவுண்ட்லேயும் ஒன் டேப் அடிப்பேன். ஆனால் இது ஒன் டேப் இல்லை, 2 டேப். இந்த மேட்ச் ஃபுல்லாக முதல்ல அடித்த ஃபஸ்ட்டு அடித்தது மட்டும்தான் ஒன் டேப்பு. இப்போவுமே வேகமாக ஆகுது. இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. 5 நிமிஷத்தில் எப்படி முடிக்கிறதுலாம் டிப்ஸெல்லாம் கேட்காதீங்க. நானே எப்பொழுதும் 15 நிமிஷம் ஆகும். இப்போலாம் 5 நிமிஷத்தில் முடிச்சுட்டு இந்த ரவுண்டும் நல்ல ஒன் டேப் வரும் பாருங்கள். இப்போ இங்கே போவேன். இப்போ ரைட் எடுத்து இங்கே மேலே ஏறலான்னு பார்ப்பேன். இங்கே மேலே ஏறிட்டு அப்படியே இங்கே எனிமி போகிறத பார்ப்பேன். ஓகேன்னு ஒன் டேப் அடிக்க முடியலன்னு கீழே இறங்கி அடிக்கலான்னு போகிறேன். நெக்ஸ்ட்டு அப்படியே மண்டையில் அடிக்கலான்னு பார்த்தா படவே இல்லை. லாஸ்ட்டில் அழுத்தி பிடிச்சி முடிச்சிட்டேன்.
பக்கம் எப்படி இந்த மாதிரி இருக்குன்னு கேட்காதீங்க. நானே ஒரு பாத்ரூம் நெக்ஸ்ட்டு இவனை அடிக்கலான்னு தான் பார்த்துக்கிறேன். ஆனால் ஒன் டேப்பே உள்ளதா. அதனால இதோட வீடியோவும் பாய் 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 பாய்.